அம்மா அப்பானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பாவோட அருமை என்னங்கிறது அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அது புரியும். என்னோடய செகண்ட் டெலிவரி டைமில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க. அந்த சிச்சுவேஷன்லேயும் என்னையும் என் பாப்பாவையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பாப்பாவோட துணியெல்லாம் துவைக்கணும். அப்பாவால் முடியாது. சரி அப்பா துவைக்க வேண்டாம், கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு என்னால் எப்போ முடியுதோ அப்போ துவைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். கட்டிலுக்கடியில் தள்ளி விட்டுருப்பேன். அப்போ அந்த துணியெல்லாம் எங்கே தூக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு என்கிட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைச்சி போடுவாங்க. துவைச்சிட்டு கொண்டு வைப்பாங்க, கொஞ்சம் படுத்துப்பாங்க. அப்புறம் அதில் டெட்டால் முக்கி வைப்பாங்க, அப்புறம் படுத்துப்பாங்க. திருப்பி எழுந்து போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காருவாங்க. எல்லாம் ஏமா நீ வீடியோவில் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானும் எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டேன். இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை வந்து நமக்கு தெரியறது. நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க அப்பா மடியிலெல்லாம் உட்காந்து விளையாடுவாங்க, கையை பிடிச்சிட்டு போவாங்க. என்னோடய அப்பா அப்படி கிடையாது, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். கடைசியாக என் கையால் எங்கள் அப்பாவுக்கு நான் ஊட்டி விட்டேன். அந்த ஒரு ஹாப்பினஸ் மட்டும்தான் எனக்கு.